ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சோல் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எம்பரர் ஆஃப் சோலோ பிளே கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போறோம். யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு வேற லெவல் மன்வா. போக போக செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப இரக்கன் அப்படியே ஃபாரஸ்ட் பியர் லெவல் 25 கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பியர் அட்டாக் பண்ணுது, அதுல இருந்து டாஜ் பண்ணிடுறான். அது மறுபடியும் அட்டாக் பண்ண போகுது. அவ்வளவுதான், அவனை என் பக்கம் இழுத்துட்டேன். அவன் என் மேல கோவமா இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன். அப்படியே ஸ்னாப் போட்டு புதுசா சமன் பண்ண எலும்பு கூட கூப்பிடுறான். இவனுங்களுக்கு நம்ம பேர் வைக்கலாம், ரோஸ் ஒருத்தவன், அப்புறம் ஜாக்கு. நம்ம எலும்பு கூட மண்டையனா அப்படியே கூப்பிடலாம். இப்போ ரோஸ் அப்படியே பறந்து போய் அட்டாக் பண்ண போகுது. ஃபாரஸ்ட் பியர் வரத்தை பார்த்துட்டு பொடி பையிலேன்னு ஒரே அமுக்கா மூஞ்ச பிடிச்சு தூக்கி வீசுது. அப்படியே பறந்து போய் விழுது ரோஸு. அத பார்த்த ஹிரக்கன், டேய் தலையிலே கை வச்சுக்கிட்டு, நீ நிஜமா நினைக்கிறியா நீ எதிர்பார்த்த மாதிரி அட்டாக் பண்ண முடியும்னு? அவன் பார்க்காத இடத்துல இருந்து நீ அட்டாக் பண்ணணும்னு சொல்றான். அடுத்ததா ஜாக் பையிலே வாடான்னு சொல்றான். அவனா ஒரு சுறாவளி கிளம்பியதுன்னு ஓடி வந்து அப்படியே பறந்து அதே மாதிரி அட்டாக் பண்றான். நீ யாருடா அடிக்க வரன்னு அந்த ஃபாரஸ்ட் பியர் தூக்கி ஜாக்க வீசுது. டேன்னு கத்துறான். நான் சொன்னல, அது பார்க்காத இடத்துல இருந்து வாங்கடான்னு சொன்னல, எதுக்கு போன வாட்டி ரோஸ் எலும்பு கூட பண்ண மாதிரி நீயும் பண்ற? செம்மையா கடுப்பேத்துறானுங்களே. அப்ப அந்த ஏரியால நம்ம எலும்பு கூட மண்டைய வரான். எஜமா நான் இன்னும் இருக்கேன்னு பயப்புல பல பலன் போசு தரான். அத பார்த்த ஹிரக்கன், வந்துட்டான்டா என் சிங்கக்குட்டின்னு பாக்குறான். அப்படியே நம்ம எலும்பு கூட மண்டைய அதே மாதிரி பறந்து போய் அட்டாக் பண்ண போறான். ஹிரக்கண்டே, நீயும் அதே மாதிரி சொல்ல வைக்காதடான்னு கத்துறான். அப்ப அந்த ஃபாரஸ்ட் பியர் வந்து, சாத்தானே நீ அப்பால போன்னு தலையிலே தட்டி தூக்கிடுறான். ஹிரக்கன் தலையிலே கை வச்சுட்டு, கிழிஞ்சது போ, எல்லாம் முட்டாளுங்கன்னு கத்துறான். 3 மண்டையன்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கான். மண்டையை தூக்கி பிடிங்கடான்னு. உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆமா, கண்டிப்பா இருக்காது. நீங்க மான்ஸ்டரை அட்டாக் பண்ணும்போது அந்த மான்ஸ்டர் யார் அட்டாக் பண்றாங்களோ அவங்களதான் அது பார்க்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, மான்ஸ்டர் பார்க்காத இடத்துல இருந்து வந்து நீங்க அட்டாக் பண்ணணும். அப்படியே நீங்க அந்த மான்ஸ்டர் பாக்குற இடத்துல இருந்து அட்டாக் பண்ண வந்தீங்கன்னா என்ன ஆகும்னு தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு அவனுங்க 3 பேரும் என்ன ஆகும்னு தெரியாத மாதிரியே கேக்குறானுங்க. இவனுங்க இன்னும் வேற கடுப்பேத்துறானுங்களே. கண்டுக்காதடா, என்னோட ஸ்கில் ரேங்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால 3 எலும்பு கூட மண்டையனும் சம்மன் பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாம இந்த கரப்டட் ட்ராக்கர் நெக்லஸ் எஃபெக்ட் மூலியமா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒன்னா யூஸ் பண்ண முடியுது. ஆனா இவனுங்க எல்லாம் நான் சொல்லி கொடுத்துதான் பண்றானுங்க. முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தோனோ அதே தான் பண்றானுங்க. இவனுங்களுக்கு எப்படி டீமா ஒர்க் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா அவனுங்களுக்கு இன்னும் கத்துக்கல. அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு மானம் 3 மடங்கு அதிகமா தேவைப்படுது. இருக்கத்திலே இதுதான் மோசமானதுன்னு மண்டையில கை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கான். சரி, ஏதோ ஒண்ணு, நான் நினைச்ச மாதிரி லெவல் 20க்கு வந்துட்டேன். இப்போதைக்கு சண்டை போடுற மாதிரி வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்றான். எழுந்துறீங்கடா, நம்ம பேங்க்ஸ் டூ கேசலுக்கு போற வரைக்கும் நம்ம ட்ரைனிங் பண்ண போறோம்னு சொல்றான். எலும்பு கூட மண்டையிலும் பின்னாடியே போறானுங்க. இங்க மறுபடியும் நான் என்ன நினைச்சேன்னா, இவனுங்க சண்டை போடுவானுங்க, நான் பின்னாடி ஹாயா இருக்கலான்னு அந்த நிக்ரோமசர் மாதிரி. ஆனா நம்மள கடைசி வரைக்கும் சண்டை போடாம இருக்க விட மாட்டானுங்க போலியன்னு அழுதுகிட்டு பயப்புல போறாரு. அட கடவுளேன்னு. இப்ப ஹிரக்கன் வந்துட்டான். அந்த ரைடர் அசோசியேஷன் பேங்க்ஸ் டூ கேஸ்டலுக்கு வந்திருக்கான். அங்க நிறைய பிளேயர்ஸ் இருக்கானுங்க. அங்க குவிஸ்ட் தர இடத்துல இருந்து ஒருத்தவன் வரான். டேய், அவன் வந்துட்டான்டா, அவனை எல்லாரையும் புடிங்கடா, உனக்கு என்ன குவிஸ்ட் கிடைச்சதுன்னு சொல்லி என்ன வந்ததுன்னு கேக்குறானுங்க. ஹிரக்கன் அவனுங்களை பார்த்துட்டு, இவனுங்களா ஹைனா கூட்டம் மாதிரி இவனுங்க மாதிரி ஆளுங்க எங்க வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா இவனுங்க சொந்த காசுல சொந்தமா உழைக்க மாட்டானுங்க. அடுத்த மண்டையில எப்படி முளைக்கரைக்கலாம் தான் பாப்பானுங்க. உனக்கு ஏதாவது நல்ல குவெஸ்ட் இருக்கா? ஏன்னா நம்ம ஒன்னா பண்ணலான்னு கேக்குறான் ஹிரக்கன் கிட்ட. மூடிக்கிட்டு போடான்னு சொல்லிட்டு அப்படியே நினைக்கிறான். இவனுங்களுக்கு தெரியவே கூடாது நான் அமீரோட குவெஸ்ட் பண்றேன்னு. அப்படியே ஸ்டெப் ஏறிக்கிட்டு போறான். நான் ஹோட்டல் மூலியமா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றான். நாங்க அதை பார்த்துட்டு நீங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போங்கன்னு சொல்றான். அங்க இருக்கிறவனுங்கெல்லாம் கேட்டுட்டு எல்லாரும் கத்துறானுங்க. நானும் அவனோட ஆளு தாண்டா, என்னைய உள்ள விடுடா. அப்படியே அந்த பாடி கார்ட்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்றானுங்க. ஹிரக்கன் அதை கண்டிப்பா வாய்ப்பே இல்லடான்னு உள்ள போறான். அங்க உள்ள போனதும் நான் ஆர்வமா இருக்கேன், அமீர் எனக்கு என்ன ரிவார்டு தருவாருன்னு.
அது மட்டும் இல்லாம இது ஹிடன் குவெஸ்ட் வேற. நான் எப்படியாவது அவர் கூட லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே கதவை திறந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீன்னு கேக்குறான். உள்ள போனதும் வாவ் இது என்ன இவ்வளவு மோசமா இருக்கு கசமோசான்னு பாக்குறான். அப்ப அவர் யாரு நீன்னு கேக்குறாரு. எனக்கு ஞாபகமே இல்லையே, நான் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த மாதிரி. இவர் தான் அமீர் என்பிசி. என்னது இவர் தான் அந்த அமீரா? இவர் இப்படியா இருப்பாருன்னு பாக்குறான். என்னோட பேர் ஹிரக்கன், நான் ஹோட்டல் ரெக்கமெண்டேஷன்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி லெட்டரை தரான். அவர் அந்த லெட்டரை வாங்கி பார்த்துட்டு, நீ பார்க்க பிளாக் மேஜிக் கத்துக்கிறவன் போலியே, ஆனா உன் லெவலுக்கும் திறமைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு போலியன்னு சொல்றாரு. இல்லைங்க, ஜஸ்ட் கொஞ்சம் அதிர்ஷ்டம் தான் சொல்லிட்டு அப்படியே நினைக்கிறான். எதுவா இருந்தா என்ன, எனக்கு நல்லா ரிவார்டு கிடைச்சா போதும்னு. சரி இந்தா உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ரிவார்டுன்னு ரிவார்டு கொடுக்கறாரு. 2 ஸ்கில் புக் தராரு. போன் ஹார்மர், மேட்னஸ் ஹெலிம். ஹிரக்கன் அதை நினைக்கிறான். என்ன 2ஆ? 2மே சூப்பர் ரேர் போலியேன்னு வாங்கிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்றான். சரி அவ்வளவுதானா, முடிஞ்சிடுச்சு கிளம்புன்னு சொல்றாரு. அப்படியே ஹிரக்கனுக்கு டீச்சிங் ஆஃப் அமீர் முடிஞ்சிடுச்சுன்னு குவெஸ்ட் வருது. அவ்வளவுதான், நீ பார்த்து பத்திரமா போன்னு சொல்றாரு. என்ன குவெஸ்ட் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுச்சா? அடுத்த குவெஸ்ட் தர மாட்டீங்களான்னு நினைச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுங்க, நான் இவ்வளோ தூரம் இந்த 2 ஸ்கில்லுக்காக மட்டும் வரலன்னு நினைச்சுக்கிட்டு, சார் நான் எது வேணாலும் பண்ணுவோம் ப்ளீஸ்ன்னு கத்துறான். அப்ப அவரு டக்குன்னு ஹிரக்கன் கைய பிடிச்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் பண்ணுவியான்னு கேக்குறாரு. ரொம்பவே நன்றிடா. ஹிரக்கனுக்கு எக் ஆஃப் தி நெஸ்ட் ஒரு கொஸ்ட் தராரு. நீங்க நெஸ்ட்ல இருந்து ஒரு முட்டைய தூக்கிட்டு வரணும், அதுக்கு ரிவார்டு எதுவும் கிடையாது. ஆஹா என்னை ஏமாத்திட்டான்டா, நான் மாட்டிக்கிட்டனான்னு கத்துறான். அப்ப அந்த ஏரியா கிட்ட ஆர்மரோட ஒருத்தன் வரான். அங்க இருக்கிறவனுங்கெல்லாம் அவனை பார்த்துட்டு, அவனோட கியர் பாத்தியா, அது பயங்கரமா எக்ஸ்பென்சிவ் போலியன்னு பாக்குறானுங்க வாவுன்னு. அப்ப அவன் ஒரு ஏரியா கிட்ட வந்துட்டு நின்னுக்கிட்டு, இந்த இடத்துல தானே ஹிரக்கன் ஹாவோ மாஸ்க் இருக்கான். இப்ப அப்படியே ஹிரக்கன் அமீரை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு, என்பிசிங்க கூட ஏமாத்துமான்னு நினைச்சு அழுகுறான். நான் என்ன நினைச்சேன்னா மெயின் குவெஸ்ட் சம்பந்தமா எதுவா தருவாருன்னு. என்ன குவெஸ்டா இது, அதுவும் முட்டை குவெஸ்ட், அதுக்கு ரிவார்டு கூட கிடையாதுன்னு வேகமா போறான். அடைச்சே, நான் இத நிஜமாலே பண்ணணுமான்னு புலம்புறான். என்ன பண்ணணும் குவெஸ்டா ஹிரக்கன் முன்னாடி ஒருத்தவன் கேக்குறான். கேட்டதை பார்த்துட்டு ஹிரக்கன் ஷாக் ஆகுறான். அங்க இருக்கவனுங்கெல்லாம், டேய் அவனுக்கு குவெஸ்ட் கிடைச்சிருக்குடா, அவனை புடிங்கடான்னு ஹிரக்கன் மேல தாவுறானுங்க. அடச்சே, இவனுங்களை பத்தி மறந்துட்டேன், இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். இவனுங்களை பேசாம கொன்னுடலாமா கொன்னான்னு நினைக்கிறான். அப்ப அங்க ஒருத்தன் நகருங்கடான்னு அடிச்சு நவுத்திட்டு ஹிரக்கன் கிட்ட, நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் தனியான்னு சொல்றான். ஹிரக்கன் அவனை பார்த்துட்டு யாருடா இவன் நினைக்கிறான். ஒழுங்கா ஓடி போயிடு, எதுக்கு நான் வரணும்னு கேக்குறான். ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க மிஸ்டர் ஹாஹோ மாஸ்க்னு காது கிட்ட சொல்றான். அதை கேட்ட ஹிரக்கன் ஷாக் ஆகுறான். இப்ப அப்படியே அவனுங்க ஆளுங்க இல்லாத இடத்துக்கு போறானுங்க. ஹிரக்கன் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். என்னை மன்னிச்சிடுங்க உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு. நான் என்ன நினைச்சேன்னா நிறைய பேர் இருந்தா நம்ம சரியா பேச முடியாது. அப்படியே அவனோட ஹெல்மெட்டை ரிமூவ் பண்றான். ஹிரக்கன் அவனை பார்த்துட்டு நினைக்கிறான், அவனோட கியர் எல்லாம் பார்க்கும்போது இவன் அட்லீஸ்ட் ரேங்கரா இருப்பான். ஆனா எனக்கு ஞாபகமே இல்லை இந்த மாதிரி ஒருத்தவனை. யார் இவன், இவனுக்கு எப்படி என்னைய தெரியும்னு யோசிக்கிறான். அந்த புட்டி கேக்குறான், நீங்க தானே ஹாவோ மாஸ்க்னு. ஹிரக்கனுக்கு தெரிஞ்சிடுச்சு இவனுங்க முழுசா தெரியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் யாருன்னு தெரியாத மாதிரி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு, ஹாவோ மாஸ்கா யாரு, யார பத்தி பேசிட்டு இருக்க, யார் அந்த ஹாவோ மாஸ்க்னு கேக்குறான். அந்த புட்டி என்னன்னு கேக்குறான். நான் உன் பின்னாடி வந்ததுக்கு நீ ஏதோ பேசணும்னு சொன்னியே, அதான் என்னது இது இந்த ஹாவோ மாஸ்க். அந்த புட்டி உனக்கு இப்போ ஒரு கொஸ்ட் கிடைச்சிருக்குல, அதுவும் என்பிசி அமீர் கிட்ட இருந்துன்னு கேக்குறான். இங்க பாரு, நீ யாருன்னே தெரியல, நான் எதுக்கு உன்கிட்ட என்னோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும். நீங்க என்னை இழுத்துட்டு வந்ததுக்கே செம்ம கடுப்புல இருக்க. நீ என்ன சண்டை போடணும்னு வரியா? அப்படியே உனக்கு சண்டை போடணும்னா உன்னோட அக்கௌண்ட்டை பெட் பண்ணுடான்னு சொல்றான். இவன் யாருன்னு எனக்கு தெரியல, அதனால ஹிரக்கன் நான் தான் தெரியாத மாதிரி இருக்கணும். அடுத்தது அவன் என்ன பண்ண போறான்னு நினைக்கிறான். அந்த புட்டி அப்படியே கையை நீட்டிட்டு, என்னைய மன்னிச்சிடுங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றான். அதை பார்த்துட்டு ஹிரக்கன் அப்படியே அவன் கைய பிடிச்சிட்டு, ஹோ என்ன பயந்துட்டியா, அந்த பயம் இருக்கணும், உன்னைய இந்த வாட்டி விடுறான், அப்படியே திரும்பி போயிட்டே சொல்றான். பொடி பசங்கள்லாம் சண்டைக்கு வரானுங்க.
அந்த புட்டி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான் ஹிரக்கன் போர்த்த. அப்ப அங்க திடீர்னு ஒரு பொண்ணு இன்விசிபிள் இருந்து வரா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அவன் இல்லைன்னு சொல்றா. அதுக்கு அந்த புட்டி வந்து, ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவன் ஸ்கில்டு பிளேயர் கிடையாது. நீங்க வார்லார்டு ரொம்ப நாளா விளையாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி வார் வாட்ச் இருக்கிற கையை யாருக்கும் நீட்ட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஆர்மர் கையில டிஷ்யூ பேப்பரை போட்டு தொடச்சு தூக்கி போடுறான். நம்ம உண்மையாலே கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கணுமா அந்த அமீரை. ஏன்னா கவுண்ட் கரப்டட் கொஸ்டே முடிய போகுது. இப்ப நம்ம கண்டுபிடிச்சாலும் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லைன்னு சொல்றா அந்த பொண்ணு. அதுக்கு அந்த புட்டி, தி எக் ஆஃப் நெஸ்ட் கொஸ்ட் தான் மெயின் கொஸ்டுக்கு சம்பந்தமானது, அதனால நம்ம தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்றான். சரி, அப்ப நான் என்னோட பொசிஷனுக்கு திரும்ப போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா. அந்த புட்டியும் சரி நம்ம அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறான். இது எல்லாம் அந்த வீட்டு ஜன்னல்ல இருந்து ஹிரக்கன் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க 2 பேர் இருக்கானுங்களா, இவனுங்களை பார்த்தா சாதாரண ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்க மாதிரி தெரியல, அதுவும் ஒன்னா ஒர்க் பண்றானுங்க. அப்படி இவனுங்க சாதாரண கில்டா இருந்தா என்கிட்ட அவனுங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேசிட்டு டீல் பேசியிருப்பானுங்க. அது மட்டும் இல்ல, இவனுங்க சாதாரண ஆள் இல்ல. ஏன்னா இந்த மாதிரி கை கொடுத்து ட்ரெஸ்ட் பண்ண மாட்டானுங்க. யாருதான் இவனுங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஃபாரஸ்ட் கிட்ட ஜாக்கோ ரோஸோ ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த முட்டை கொஸ்ட்ல ஏதோ ஒண்ணு முக்கியமா இருக்கு. அவனுங்களுக்கு கண்டிப்பா என்னோட வீடியோ பார்த்திருப்பானுங்க. அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஹாவ் மாஸ்க் அமீர் கிட்ட இருந்து கொஸ்ட் கிடைக்கும்னு, அதனால என்னைய தேடி வந்திருப்பானுங்க. அவனுங்க இவ்வளவு ஈஸியா சண்டை போடாம விட்டு போயிருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா ஹாவ் மாஸ்க் முக்கியம் இல்ல. எனக்கு தெரியல இந்த கொஸ்டில என்ன இருக்குன்னு. ஆனா இதே மாதிரி போச்சுன்னா நான் இந்த கண்டினியூ பண்ணனா மறுபடியும் அவனுங்கள சந்திப்பேன். என்னால வீடியோவும் அப்லோட் பண்ண முடியாது. அவனுங்கள அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி தலையிலே கை வச்சுக்கிட்டு புலம்புறான். ஹிரக்கன் அப்படியே அழுதுகிட்டு, எதுக்கு எல்லா பைத்தியக்காரனுங்களும் என் வாழ்க்கையிலே வந்துகிட்டு இருக்கானுங்க, இன்னும் மோசமாகிட்டே போறானுங்க, ஆல்ரெடி இந்த சிரி பொண்ணே பெரிய தலைவலியா இருக்கா. இப்ப அப்படியே சிரிய காட்டுறாங்க. அப்படியே அவ கேமிங் கேப்சூல்ல இருந்து எழுந்திருக்கிறா. அப்ப சிரியோட செக்ரட்டரி பார்க் சுஜி வந்து கையில தண்ணியோட குட் மார்னிங் மேம், குட் ஒர்க்குன்னு சொல்றா. அப்படியே தண்ணி குடுக்கறா. கில்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி போச்சுன்னு கேக்குறா. அவனுங்க எல்லாம் மோசமா இருக்கானுங்க, ஒருத்தவன் கூட புரோஜனமே இல்லையன்னு தண்ணிய குடிக்கிறா. செக்ரட்டரி சுஜி வந்து அப்படியான்னு கேக்குறா. சரி, நான் சொன்ன ஹாவ் மாஸ்க் பத்தி என்ன தெரிஞ்சுதான்னு கேக்குறா. ஓ, அந்த வீடியோவா அப்லோட் பண்ணவனா, அவன் இன்னும் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற ஏதாவது கில்டுல ஜாயின் பண்ணியிருப்பான்னு சொல்றா. அப்படியே அந்த பாட்டில நசிக்கிட்டு வேற கில்டான்னு கோவப்படுறா. செக்ரட்டரி சுஜி பார்த்துட்டு பயப்படுறா. கண்டிப்பா இல்ல, நான் மறுபடியும் செக் பண்றேன்னு சொல்றா. ஒழுங்கா செக் பண்ணு, உனக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொல்லுன்னு சொல்றா. அப்படியே சரி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றா. சரி, பிரசிடென்ட் என்ன சொன்னாருன்னு கேக்குறா. அதுக்கு அவர் இப்ப வரைக்கும் எதுவும் சொல்லலன்னு சொல்றா. ஓ, அவர் எதுவும் சொல்லல, ஏன்னா வார்லார்டு நல்லா பண்றனால. ஏன்னா நான் வார்லார்டு ஃபர்ஸ்ட் விளையாடும் போது அவர் என்னை கட்டாயமா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும்னு பார்த்தாருன்னு சொல்றா. சரி, நீ நாளைக்கு மார்னிங்குள்ள கில்டுக்கு புது ஆளுங்க தேவைன்னு சொல்றா. தேடிட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணு. செக்ரட்டரி வந்து, என்னது நாளைக்கு மார்னிங்குள்ளேயேவா, அது ரொம்பவே கஷ்டமாச்சு, அதுக்கு டைம் கூட இல்லையேன்னு கத்துறா. அதுக்குள்ளேயே போயிட்டாங்களே பாக்குறா. இருக்க இருக்க அவங்களோட கோவம் அதிகமாயிட்டே போகுதுன்னு நினைக்கிறா. இப்ப அப்படியே ஹிரக்கனை காட்டுறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து. லிசார்ட் ஸ்வாம் அமீர் வந்து பேங்கூஸ் காஸ்டல்ல இருப்பாரு. சோ கொஸ்ட் இந்த மாதிரி ரீஜியன்ல தான் வரும். ஏன்னா கொஸ்ட் வந்து முட்டைய தேடுறது. அப்ப கண்டிப்பா முட்டைய போடுறதுன்னா பேர்டு, ரிப்டைல், இன்செக்ட் டைப் மான்ஸ்டர் தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது நான் இப்ப கரண்ட் லெவல் போகக்கூடிய ஒரே இடம் லிசார்ட் ஸ்வாம் தான் நினைக்கிறேன். எலும்பு குடு மண்டியா, இங்க வாடான்னு கூப்பிடுறான். இங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாம் ஹை லெவல்ல இருக்கும். அதனால நான் கத்துக்கின என்சன் ஸ்கில் யூஸ் பண்ணணும். மேட்னஸ் செலிம் யூஸ் பண்றான். இதை யூஸ் பண்றதுக்கு உன் மண்டையில டிராப் பண்ணி யூஸ் பண்ணணும். சரி, ஓகே, பார்த்துட்டு அப்படியே எலும்பு கூட மண்டையிலே டிராப் பண்ணி ஹெலிம் சானுன்னு சொல்றான். அப்படியே அந்த ரோஸ் வந்து ரெட் கலர்ல கண்ணு மாறுது. அதை பார்த்துட்டு ஆஹா தாறுமாறா இருக்கே, கொம்பு கூட வந்து இருக்கேன்னு பாக்குறான். அப்படியே எலும்பு கூட மண்டிய கிர்ன்னு சவுண்டு போடுறான். சரி, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்னை அட்டாக் பண்ணுன்னு சொல்றான். அந்த ஸ்கில்லோட நோட்ல முக்கிய குறிப்பு, உங்க சமன் மான்ஸ்டருக்கு சில சமயம் வெறி கூட பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அப்படியே எலும்பு குடும் மண்டி அப்படியே வெறித்தனமா அட்டாக் பண்ண வரான். ஹிரக்கன் அப்படியே என்னோட ஆச்சு மண்டை எனக்குன்னு பாக்குறான். அப்படியே ஒரே ஏத்துறான். மண்டை பறந்து போய் அப்படியே வந்து லேண்ட் ஆகுது. எவ்வளவு தைரியம் தான் என்னைய பார்த்து கத்துவன்னு சொல்றான்.
ஜாக்கு ரோஸ் என்னடா நடக்குதுன்னு பார்த்துட்டு பயப்படுதுங்க. இது என்ன ஏதா பக்கான்னு ஸ்கில்ல செக் பண்றா. சரி எதுவும் மாறின மாதிரி இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் மாறல. இந்த ஸ்கில்ல வச்சு என்னை ஏமாத்திட்டாங்களான்னு பாக்குறான். அப்ப அவன் பின்னாடி லிசார்ட்மேன் லெவல் 30 மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது. சரியான நேரத்துல தான் ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் வந்திருக்கான்னு பாக்குறான். அப்படியே ஹெலின்சான்னு 3 மண்டையனுங்களுக்கும் சொல்றான். அப்படியே போன் நார்மல் ஸ்கில் யூஸ் பண்றான். இப்ப அப்படியே எலும்பு கூடு மண்டியானுங்க ஜாக்கு ரோஸ் ஃபுல் ரெட் கலர்ல மாறிட்டு கிர்ரன் சவுண்ட் கொடுக்குறானுங்க. அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கானுங்க. ஹிராக்கன் டே மண்டையனுங்களா அட்டாக் பண்ணுடான்னு சொல்றான். சொன்னதும் அப்படியே கத்திக்கிட்டு பாஞ்சிக்கிட்டு போறானுங்க அட்டாக் பண்றதுக்கு. அப்படியே பறந்து அடிக்கிறானுங்க. மான்ஸ்டர் பின்னாடி பார்க்காத நேரத்துல சொல்லி கொடுத்த மாதிரியே அட்டாக் பண்ணி துவச்சு எடுக்கிறானுங்க. அப்படியே லெவலப் ஆகுறானுங்க. ஃபுல்லா காலி பண்ணிட்டு அப்படியே லேண்ட் ஆகுறானுங்க. ஹிரக்கனுக்கு ஒரே குஷி தாங்கல, ஒரே குதூகலமா ஆஹாஹான்னு சிரிக்கிறான். ஆல்ரைட், அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம மான்ஸ்டரை காலி பண்றோம், அப்படியே முட்டைய தேடுறோம்னு சொல்றான். இந்த குவெஸ்ட் இல்லைன்னா வேற எங்கேயாவது போயிருப்பேன். சரி வாங்க போலான்னு கிளம்புறான். இப்ப அந்த ஏரியால ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. என்னோட பேரு இலியா. நீங்க பாக்குற மாதிரியே தான் நான் பார்க்க ரொம்பவே அழகானவ. நானே என்ன சொல்லிக்கணும்னு ஆசைப்படல, ஆனா அதுதான் உண்மை. அதனால கண்டுக்காதீங்க. எல்லாருக்கும் என்னைய பிடிக்கும், நான் எது பண்ணாலும். அதனால என்னோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் கொஞ்சோண்டு பிரச்சனையில இருந்தா என்னோட அடிமைங்க உடனே வந்து ஹெல்ப் பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுறா. அடைச்ச இந்த மோசமான இடம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னோட அடிமையில ஒருத்தவன் நான் லெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு கூட்டிக்கிட்டு வந்தான். ஆனா அவன் சீக்கிரமா செத்துட்டான். அதனால இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் லெவல் அதிகமா இருக்கு. இங்க நடக்கவே கஷ்டமா இருக்கே. யாராவது என்னால ஏமாத்த முடியுமா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு? அப்பதான் ஹிராக்கனை பாக்குறா. ஆஹா, எனக்கு மாட்டனாண்டா புது அடிமைன்னு அவளோட ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிட்டு ஹான்னு கத்துறா. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, அப்படியே ஆடிக்கிட்டு விழுறா. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட காலில் அடிபட்டுடுச்சு மான்ஸ்டரால சொல்றா. இப்ப எப்படி இருக்கு? ஒரு அழகான பொண்ணு அடிபட்டு இருந்தா தாங்காதுல, ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியாதுலன்னு நினைக்கிறா. ஹிராக்கன் அதெல்லாம் கண்டுக்காம வாங்கடா நம்ம போலான்னு கிளம்புறான். என்ன இவன் போறான்னு அவ ஷாக்கா பாக்குறா. ஒரு அழகான பொண்ணு அடிபட்டு இருக்கா, இவன் மட்டும் கண்டுக்காம போறானே நினைச்சுக்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் நிக்ரோம சார், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறா. ஹிராக்கன் அடுத்த பைத்தியம் வந்திருக்கடான்னு நினைச்சுக்கிட்டு போறான். அந்த பொண்ணு செம்ம கோவத்துல எவ்வளவு தைரியம் இருக்கும் இவனுக்கு, என்னைய கண்டுக்காம போறான். எலும்பு கூட மண்டையனுங்க அப்படியே அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஹிராக்கன் இவ ரொம்பவே கடுப்பேத்துறாளே. அந்த பொண்ணு ஹிராக்கன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு எனக்கு ரொம்பவே வலிக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறா. நான் அவளை கண்டுக்கவே இல்லை, ஏன்னா அவ என் டைமை வேஸ்ட் பண்றான். ஆனா இவ என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராளே. நீங்க கேம் விளையாட வந்தீங்கன்னா கேம் ஒழுங்கா விளையாடுங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? இவளை பார்க்கும்போது அவனுங்க ஞாபகம் தான் வருது. சரி இவளை சீக்கிரமா பேசி முடிப்போன்னு நினைச்சுக்கிட்டு உனக்கு என்னம்மா ஹெல்ப் வேணும்னு கேக்குறான். அதுக்கு நான் என்னோட ஸ்வாட அந்த குட்டையில விட்டுட்ட மான்ஸ்டரை அன்ட் பண்ணும்போது அதை எடுத்து தாங்கன்னு கேக்குறா. அதை எடுத்து தந்துட்டனா நீ ஒழுங்கா ஓடிடுறன்னு சொல்றான். கண்டிப்பா தேங்க்யூ சோ மச், உங்க உதவியை மறக்க மாட்டேன் சொல்லிட்டு அப்படியே வில்லத்தனமா சிரிக்கிறா. ஹா மாட்டிக்கிட்டியாட பொம்பர கட்ட மண்டையா. இப்ப ஹிராக்கன் வந்து அந்த ஸ்வாட் இருக்க ஏரியாவுக்கு போறான். அங்க இருக்கத்த பார்த்துட்டு தேங்க்யூ சோ மச், நீங்க இல்லைன்னா என்னால அதை எடுத்திருக்க மாட்டேன்னு சொல்ற. சரி நீ ப்ராமிஸ் பண்ணதை மறந்துடாத, எடுத்து கொடுத்தோடனே ஒழுங்கா ஓடி போயிடுன்னு சொல்றான். எலும்பு கூட மண்டையங்களான்னு சொல்றான். உடனே எலும்பு கூட மண்டையனுங்க எப்படிடா போய் எடுக்கிறதுன்னு முழிச்சுக்கிட்டு போறானுங்க. அந்த பொண்ணு தேங்க்யூ சோ மச், நிக்ரோமஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவனுங்க சம்மன் இல்லைன்னா சொல்லிட்டு இன்வென்ட்ரியில இருந்து ஸ்வாடை எடுத்து எவ்வளவு தைரியம் தான் என்னை கண்டுக்காம இருந்திருப்பேன் சாகுடான்னு கத்தி வச்சு குத்தவரா. அப்ப ஹிராக்கன் சடனா திரும்பி நீ ரொம்பவே ஸ்லோ கண்ணுன்னு சொல்லி அப்படியே அவளை பிடிச்சி தூக்கி வீசுறான். அவ அப்படியே ஷாக் ஆகுறா. அப்படியே பறந்து போய் அங்க இருந்த குட்டையிலே விழறா. டேய் உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும், இதுக்கு கண்டிப்பா நீ அனுபவிப்படா. என்னை இந்த மாதிரி பண்ணதுக்கு என்னோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு காலி பண்ணிடுவாங்கடான்னு கத்துறா. ஹின்னு சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் பின்னாடி பாரு கண்ணுன்னு சொல்றான்.
என்ன என் பின்னாடி அவ்வளோ அப்படி திரும்பி பாக்குற? அப்போ லிசர்ட் மான்ஸ்டர் இருக்கு, அதுங்க கூட சண்டை போடுற எலும்பு கூட மண்டையனுங்க பாக்குறானுங்க. ஹிரக்கன் வந்து ஏமாத்த போறேன்னா அதை ஒழுங்கா பண்ணு, எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் நீ இந்த மாதிரி தான் பண்ணுவ, நீ இடியட், ஒழுங்கு கட்டிட்டு இருக்கான் போதும் இந்த மாதிரி நான் ஏமாந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு. சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், வாங்கடா போலாம் எலும்பு கூட மண்டையலாங்களான்னு சொல்றான். அப்ப நம்ம எலும்பு கூட மண்டை அந்த பொண்ணு மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், டொயின் டொயின் கண் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஜாக்கோ ரோஸும் வாவ் சூப்பர்னு சொல்றானுங்க. அதை பார்த்தா ஹிரக்கன் தேவையில்லாத விஷயத்த கத்துக்கிட்டீங்க, உங்களை கொன்னுட வேண்டான்னு எல்லார் மண்டலையும் பணியாரம் சுட்டு வச்சிருக்கான். வந்துகிட்டு இருக்கும்போது இலியா இறந்துட்டான் நோட்டிபிகேஷன் வருது. என்ன எனக்கு இது பாயிண்ட் கிடைச்சிருக்கா, நான் இது எதிர்பார்க்கலையே, அவளை நான் கொல்லவே இல்லையே, பயப்புல குஜலமா இருக்காரு. ஹிரக்கன் நினைக்கிறான், நீ இத மாதிரி என்னைய பண்ணதுக்கு கண்டிப்பா அனுபவிப்படா, என்னோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் உன்னை காலி பண்ணிடுவாங்கடான்னு சொன்னது. பாடி கார்ட்ஸ் ஆகுது மண்ணங்கட்டியாவது, நான் கண்டிப்பா சொல்றேன் இவ்வளவு மாதிரி ஆளுக்கு கண்டிப்பா பாடி கார்ட்ஸ் இருக்காதுன்னு சிரிச்சுக்கிட்டு போறான். அப்ப ஹிரக்கனோட போட்டோவை 3 பேர் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க.